உலகத்திலேயே பெரியது எது? எது பெருசா? எதுங்க பெருசு? ஐயோ, இங்கே யாருக்குமே தெரியாது போல் இருக்கே. பாவம், மன்னர் வேற ரொம்ப எதிர்பார்க்குறாரு. பொதுவாக சொல்லிடுவோம், எது பெரியதோ அதுதான் பெரியது. இது சரியான பதிலாக தெரியவில்லையே. மன்னா, அவன் என்ன சொல்கிறான் என்றால் என்ன சொல்கிறான் என்றால் இன்று ஏழையாயிருப்பவன் நாளை செல்வந்தராகலாம், நாளை செல்வந்தராயிருப்பவன் நாளை மறுநாள் ஏழையாகலாம். உலகத்தில் பெரியதென்பது நிரந்தரம் அல்ல, அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். அதைத்தான் அவன் சொல்ல வருகிறான். தாங்கள் சொல்வதை பிறகு யோசிக்கிறேன். மன்னா, பரிசு 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 எங்கேயும் போய்விடாது. அடுத்த கேள்விக்கு பதில் சொல். ஏனையா, இப்படி ஆன்றோர் சான்றோர் அறிஞர் பெருமக்கள் அறிவை கொண்டு வாங்கும் பரிசில் பாதியை கேட்டு மிரட்டி விரட்டி அனுப்புகிறீரே. கோட்டைக்குள் ஒரு மன்னர் இருக்கிறார் என்ற பயமே இல்லையா? யோ, மன்னர் தான் என்னை பார்த்து பயப்படுவார் ஐயா. அப்படியா? சிந்தாமணி, கர்வம் கொஞ்சம் தூக்கலாக தெரிகிறது. குதிரைக்காரா, என்ன குதிரையிடம் ஜாடை பேசுகிறாயா? உன்னை உள்ளே அனுமதிக்க முடியாது, போ வெளியே. பூமியிலிருந்து சூரியன் எவ்வளவு தூரம்? இது கூடவா தெரியாது? அது ரொம்ப தூரம். மன்னட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. புத்திக்கிட்டவனை கத்தி வருவதற்குள் ஓடி உள்ளே வாங்கும் பரிசில் பாதி என்ன, முழுவதையுமே தங்களிடம் தந்து விடுகிறேன். போதுமா? ஏய், உன்னை நம்பலாமா? தங்களுக்கு நம்பிக்கை என்றால் தாங்களே என்னுடன் வாருங்களேன். வணக்கம் அண்ணா. இவரோடு பரிசு முடிகிறது. முதல் கேள்விக்கு கிடைக்கும் பரிசை முழுவதையும் என்னிடம் கொடுத்து விட வேண்டிய ஜாக்கிரதை. நீ போகலாம் மன்னா. நீங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இன்று தேர்வு முடிந்து விட்டது. ஏன் இந்த அவையில் கேள்விகளுக்கு பஞ்சமா அல்லது கேள்வி கேட்பவர்களுக்கு பஞ்சமா? நிறுத்து உன் பேச்சை மன்னா. உன்னிடம் சுலபமான கேள்விகள் 100 கேட்கட்டுமா அல்லது கடினமான கேள்வி ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா? 100 கேள்விகளும் சுலபம் என்று தாங்களே சொல்லிவிட்டீர்கள். பிறகு அதற்கு கடினமான அந்த ஒரு கேள்வியே கேளுங்கள், அதற்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா? அமைச்சரே, இந்த கேள்வியை போன மாதம் நான் உங்களிடம் கேட்ட பொழுது இதற்கு விடையே இல்லை என்று சொன்னீர்களே. அது போன மாதம் மன்னா. என்ன தடுமாற்றம்? கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா? எது முதல்? முட்டையிலிருந்து கோழியில் இருந்து தான் முட்டை வந்தது. அப்படி என்றால் கோழி எங்கிருந்து வந்தது? மன்னிக்க வேண்டும், தாங்கள் என்னிடம் கேட்பதாக சொன்னது ஒரே ஒரு கடினமான கேள்வி. அதற்கு நான் பதிலளித்து விட்டேன். இப்பொழுது நீங்களே வாக்கு தவறி இரண்டாவது கேள்வி கேட்பது நியாயமா? ரொம்ப பிரமாதம். உனக்கு என்ன பரிசு வேண்டும்? வெறும் அறிவை வைத்து முதுகு கூட சொல்ல முடியாது. எதை கேட்டாலும் நிறைய கேளு, இல்ல பிச்சு போடுவேன் பிச்சு. மன்னா, எனக்கு 100 சவுக்கடி வேண்டும். சவுக்கடி? சவுக்கடியா? சர்ச்சைக்குரிய கேள்வி, சாமர்த்தியமான பதில். பிறகு அதற்கு சவுக்கடி? நான் விரும்பியது எனக்கு வேண்டும் மன்னா. சரி, யாரங்கே அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். மன்னா, ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த சவுக்கடி பரிசை ஏதோ இங்கு நிற்கிறாரு தலைமை காவலாளி, அவருக்கே கொடுத்து விடுங்கள். என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. என்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றால் முதல் கேள்விக்கு நான் வாங்கும் பரிசில் அவருக்கு பாதி தர வேண்டும் என்று உத்தரவு போட்டார். நான் முழுவதையும் தருகிறேன் என்று அவருக்கு வாக்களித்து விட்டேன். அதை தரவில்லை என்றால் அவர் மனம் புண்படாதா? பரிசில் பாதி கேட்டாயா? ஆமா மன்னா. முழுவதையும் தருகிறேன் என்று சொன்னாரா? சொன்னார் மன்னா. அப்படி ஆகட்டும், ஆகட்டும். மன்னா, இவர் சாட்டை பிடிப்பதில் கொஞ்சம் கோட்டை விடுகிறார். ஆகையால் எப்படி அடிக்க வேண்டும் என்று அடித்து காட்ட எனக்கு அனுமதி வேண்டும் மன்னா. ஐயா, என்ன அடிப்பவனை அடித்துக் கொண்டிருக்கிறாய்? மன்னா, அடிப்பவரை அடித்து காட்டினால்தான் எப்படி அடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வார் மன்னா.
அப்படியா? சரி, நடக்கட்டும். நன்றி மன்னா.